வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சில முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் மார்க்கெட் ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 0.5% டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே இந்த லாங் டேர்ம் சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு வீக்லி சார்ட்டு. ஸோ எப்போவுமே நிஃப்டி வந்து இந்த ஒரு சேனல்ஸை ஃபார்ம் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த சேனல் ஹைன்னு பார்க்கும்போது 26,300லாம் டச் பண்ணிவிட்டு இப்போ கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு. இது மேபி 25,000 கிட்ட கூட வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய வியூ. இப்போது 0.5% கம்மியாக இருக்குது. ஸோ இது எதனால் இப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே முடிஞ்சதுக்கப்புறம் அண்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 ஹெவி வெயிட்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தோம். ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்தது பார்த்தோம், ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசியோட ரிசல்ட் வந்தது கூட பார்த்தோம். அண்ட் இது எல்லா ரிசல்ட்டுமே ஃப்ளாட் டு ஆவரேஜ் மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் இருந்தது. நாட் ஸோ அட்ராக்டிவ். ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போது ஏர்னிங்ஸ் வந்து ஏறவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏர்னிங்ஸோட க்ரோத்து 0வாக இருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் அதே இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போது அதோட பிஇ ரேஷியோ என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஇ ரேஷியோ வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும். இப்போது அவங்க வந்து இப்போது டிசிஎஸ் அண்டு இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50லேயும் நிஃப்டி ஐடிலேயும் ஒரு ஹெவி வெயிட்ஸ். இப்போ அவங்க வந்து இந்த ஒன் டைம் லேபர் சார்ஜ் இதெல்லாம் காட்டி லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ரிசல்ட்டை காட்டியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏர்னிங்ஸ் ஏறவே இல்லை. ஏர்னிங்ஸ் ஏறவே இல்லைன்னா நிஃப்டி மட்டும் ஹைலேயே இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிஃப்டியில் கொஞ்சம் கரெக்ஷன் நடக்கும். கரெக்ஷன் வந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் வேல்யூட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நிஃப்டி போயிடும். இது போணுச்சுன்னா இன்வெஸ்டர்ஸ்னால நம்ம மார்க்கெட்டை வந்து அட்ராக்டிவாக பார்க்க முடியாது. அவங்க ஆக்சுவலாக அட்ராக்டிவ் மார்க்கெட்ஸை தேடி அவங்க வேறு சில மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ கொரியனோ இல்லை ஜப்பானோ இந்த மாதிரியான மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்ஷனோ இல்லை ஒரு கிராஷோ வந்து தான் ஆகணும். ஸோ இப்போ கரெக்ஷன் ஆகுன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 25,000 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு. இப்போ பாருங்கள், ரிலையன்ஸோட சார்ட்டை பார்ப்போம். ரிலையன்ஸோட லாங் டேர்ம் சார்ட் தான் இது. ஸோ இது எப்போவுமே இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, இது ஒரு சேனல்லே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு இங்கே சப்போர்ட்டுக்கு வர்றத நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை கிராஸ் பண்ணி போனால் இது வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் சார்ட் 2020லேருந்து இருக்குது. 2020லேருந்தே இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஸோ இங்கே பாருங்கள், 2025 எண்டில் கூட இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஒரு சேனலுக்கு தான் வரணும். 1300லேருந்து ஒரு 1200 அந்த லெவலுக்கு தான் ரிலையன்ஸ் வரணும். ஸோ இந்த லெவலுக்கு வந்தாலே ஒரு அட்ராக்டிவான ஒரு என்ன சொல்கிறது, அட்ராக்டிவான ரேஞ்சுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். நான் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டிப் வந்துச்சு இல்லையா, இப்போ இந்த ரெண்டாவது லெவல் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு கீழே வந்தப்போ இந்த இடத்துல நான் பொசிஷன் எடுத்திருந்தேன். திரும்ப ஏறிச்சு, திரும்ப இறங்குச்சு. இந்த இடத்துக்கு வந்தப்போ நான் பொசிஷன் எடுக்கலை. ஏன்னா நான் தான் ஏற்கனவே இதே லெவலில் தானே அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன், இது நான் போய் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அண்டு திரும்ப இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு கீழே வந்தது. அண்ட் இங்கே திரும்ப வந்தது, இங்கேயும் நான் எடுக்கலை. அடுத்த வாரம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆனப்போ இங்கே நான் எடுக்கணும் தானே. ஆனால் என்னோடய டெசிஷன் இந்த இடத்துல என்னென்னா, இங்கேயும் நான் எடுக்கலை. ஏன் அப்படின்னா, இதுலேருந்து எவ்வளோ தூரம் இது இந்த ஒரு டவுன் ஒரு 70 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 70 பாயிண்ட்ஸுங்கிறது மேபி 1 ஆர்
5% கிட்ட ஒரு ஃபால் இருக்குமா? இருக்கலாம். 5% இருக்கலாம். பார்த்துருவோம். ஒரு 6% கிட்ட இருக்கு. ஸோ 6% கிட்ட நான் வந்து இன்னொரு கேப்பிட்டல நான் அலோகேட் பண்ணணும். இதே ஸ்டாக்குக்கு அலோகேட் பண்ணணும் அப்டின்னா, அது தேவையில்லன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்டின்னா, ஒரு 6% ஃபாலுக்குலாம் நான் போயிட்டு புடிக்கணும் அப்டிங்கிறத நான் விரும்பல. ஏன்னா, இங்கேயே நான் நான் பண்ண வேண்டிய கேப்பிட்டல்ல ஒரு 30% பண்ணியாச்சு. இந்த இடத்துலேருந்து ஒரு 10%க்கு மேல ஒரு ஃபால்னா நான் பண்ணலாம். ஆக்சுவலா நான் இந்த இடத்துல பண்ணலாம். ஸோ இங்கேயே நான் போய் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால நான் இந்த இடத்துல பண்ணல. நான் விட்டுட்டேன். இங்கேருந்து ஒரு ஹை போயிருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கு. சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பார்க்கலாம். திரும்ப ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு திரும்ப இந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வீக் எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சப்போர்ட்டை உடைச்சு இதுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் 1 இயர் சார்ட்டில் பாருங்கள். இது வந்து 5 இயர்ஸ் சார்ட்டில் இருக்குது. 1 இயர் சார்ட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள். அப்போதைக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டெய்லியில் இதில் வந்து இந்த சப்போர்ட்டு கீழே வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட பாயிண்ட் வந்து 1300 to 1200 இந்த ரேஞ்சுக்கு வரட்டும். கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை ஒரு டெப்ளாய் பண்ணணும், ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டலை டிப்ளாய் பண்ணணும்னா மேபி 1100லேருந்து 1000க்குள்ளே இது வந்துச்சுன்னா செகண்ட் லெவல் ஆஃப் கேபிட்டலை நான் போடுறதுக்கு நான் முடிவு பண்ணுவேன் இந்த இடத்துல. இதுதான் என்னோட டிசிஷன் இன் ரிலையன்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட்டாக போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா, விஜய் கேடியா சூப்பர் இன்வெஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டை 52 லேக்ஸாக மாற்றிருக்காரு. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் எதில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஸ் இன்வெஸ்டர் விஜய் கேடியா அவரோட போர்ட்ஃபோலியோவில் சில ஸ்டாக்ஸை ஆட் பண்ணியிருக்காரு. சில ஸ்டாக்ஸில் அவரோட எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சில ஸ்டாக்ஸில் நியூ எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காரு, நியூ என்ட்ரிஸையும் கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி பட்டேல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அதில் ஒரு 1%க்கு மேலே ஸ்டேக் எடுத்திருந்தார். அது என்ன ரேட்டில் எடுத்திருந்தார் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 15 ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸில் எடுத்திருந்தார். எப்போது அப்படின்னா ஜான் டு மார்ச் 2023. அண்டு அவரோட எக்ஸிட் ப்ரைஸை பாருங்கள், 2023ல் எடுத்திருக்காரா. அதே மாதிரி 2024ல் ஏப்ரல் டு ஜூன் குவார்ட்டரில் 60 ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிருக்காரு. இது வந்து 4 டைம்ஸ் அவரோட கேபிட்டலை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ 4 டைம்ஸ்னால் இது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவரோட இப்போ 1 lakh போட்டிருக்காருன்னா 4 லட்சம் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிருக்காரு. எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த ஸ்டாக்கில் இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கிறதா கேள்வி. இப்போ நீங்கள் இந்த பட்டேல் இன்ஜினியரிங் ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட ஒரே நிமிஷம். பட்டேல் இன்ஜினியரிங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் பப்ளிக் அப்படிங்கிற அந்த ஷேர் ஹோல்டிங்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவரோட கம்பெனி பேரில் அவங்க ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இந்த ரீசன்ட் குவார்ட்டர். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு என்ன ரீசன்? இவருக்கு வந்து ஸ்பெஷல் நியூஸ் ஏதாவது தெரிஞ்சிருக்கா? இல்லை இவங்களோட ஆர்டர் புக்கு, இல்லை இவங்களுக்கு வரப்போகிற ஆர்டர்ஸ் ஏதாவது இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? இல்லை குவார்ட்டர்லி ரிசல்ட் ஏதாவது பின்னாடி வரப்போகிற குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பற்றி ஏதாவது இன்சைடர் இன்புட் இவருக்கு கிடச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கம்பெனிஸோட இன் அண்ட் அவுட் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும், பிஸ்னஸ் அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில்
அதை டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்கள். நாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால் கேதர் பண்ண முடியுமோ ஒரு ரீட்டைலர் இன்வெஸ்டராக, ஸோ அதை வந்து கேதர் பண்ணி நான் உங்களுக்கு அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஒரு 1000 crores மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் 1% கிட்ட ஸ்டேக் எடுத்திருக்காங்க இந்த கம்பெனியில். ஸோ இவங்களோட ஆர்டர் புக்கை பாருங்கள், 50,000 crore ஆர்டர் புக் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ் டிஐஎஸோட ஷேர் ஹோல்டிங் எந்த அளவுக்கு இருக்கா, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இதெல்லாம் பார்த்துன்னா நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். சும்மா இவர் எடுத்திருக்காரு டிசிஷன் எடுத்திருக்காரு, ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம போய் அதில் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். அண்ட் இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அட்வைட் எனர்ஜி. இந்த அட்வைட் எனர்ஜியில் இவர் ஸ்டேக் ஹோல்டர் ஆயிருக்காரு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இவரோட ஹோல்டிங்கை அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவை போய் பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் இருக்க நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் பிப்ரவரி டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது. டேக்ஸ் பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ யூனியன் பட்ஜெட்டில் இந்த தடவை என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து தனித்தனியாக இப்போ வந்து டேக்ஸ் சப்மிட் பண்ணிகிட்ருப்பாங்க. டேக்ஸை வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த யூனியன் பட்ஜெட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இனிமேட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா சேர்ந்து அவங்க டேக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணலாம். ஏன் அப்படி? இது வந்து என்ன நல்ல விஷயமா இல்லையா, இதனால் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த ஒரு India.comன்ற வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஒரு நிமிஷம் இதை பாஸ் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு இதனால் என்ன பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ். நீங்கள் ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா, 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, டேக்ஸ் சில சில இதில் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்னு இருக்கும், டிடக்ஷன்ஸ் இருக்கும், டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இதை வந்து 2 பேரும் சேர்ந்து இப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, டேக்ஸ் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, சில பாசிட்டிவ்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அண்ட் ஈவன் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போகிறாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாமல் ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போகிறாரு அப்படின்னாலும் கூட இப்போ அவங்களுக்கு சில சலுகைகள் இந்த டேக்ஸ் கிளைம் பண்ணுறதுல கிடைக்கலாம். ஸோ இந்த யூனியன் பட்ஜெட்டில் சில ரிஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் பலரோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்ப்பு என்ன பூர்த்தி செய்ய முடியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பிப்ரவரியில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட வீடியோவில் இருக்கிற நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஜெஃப்ரீஸ் புரோக்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸில் அவங்களோட டார்கெட் அதாவது டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே தெரியும். இந்த ரிப்போர்ட் வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெஃப்ரீஸ் ஸ்லாஷஸ் ரிலையன்ஸ் டார்கெட். இப்போ வந்து அவங்களோட ரீட்டைல் செக்டர், அதாவது ரீட்டைல் பிஸ்னஸ், ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் வந்து ஹிட்ஸ் ஸ்பீட் பம்ப், அதாவது ஒரு க்ரோத் இல்லை அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு க்ரோத் கம்மியாக இருக்குது ரிலையன்ஸ் ரீட்டைலில். பட் அந்த இதுலேயும் ஒரு ஹிடன் சில்வர் லைனிங் இருக்குது அவங்களோட பிஸ்னஸில் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த டீட்டெயிலில் ஃபுல்லாக படித்து பார்த்தா தெரியும் எந்த பிஸ்னஸில் இப்போ வந்து சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைலில் 2% இயர் ஆன் இயர் எபிட்டா க்ரோத் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்ல வராங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத்தை வந்து இந்த இடத்துல கொடுக்க முடியல. அதனால் வந்து இவங்க அவங்களோட டார்கெட்டையும் இந்த இடத்துல கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்டில் இப்போது
யூஎஸோட சாங்ஷன்ஸையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ ரஷ்யாட்டேருந்து கம்மியான விலையில் ஆயில் வாங்க முடியாதுங்கிறதையும் தெரிய முடியுது. ஸோ இதுவும் ரிலையன்ஸுக்கு ஒரு பேடு நியூஸ் தான். அண்டு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரிலையன்ஸ், ஜியோவும் அண்ட் பாரதி ஏர்டெல்லும் தான் இப்போ டெலிகம்யூனிகேஷனில் 2 பேரும் கொடி கட்டி பறக்குறாங்க, டியோபொலி. அண்ட் இவங்களோட இந்த டெலிகாம் பிஸ்னஸ் ரெவன்யூ வந்து நல்ல ஒரு growth கொடுத்துட்ருக்கு மற்ற பிஸ்னஸை கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் ரிலையன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பிஸ்னஸ் வந்து பேட் நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாலுமே ரிலையன்ஸ் ஜியோ நல்ல growth-அ கொடுத்துட்டு இருக்கனால, ஸோ அது மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டாக்கை இப்போ தாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட் நியூஸ், எல்லா பேட் நியூஸ்லேருந்தும் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ரிலையன்ஸை காப்பாற்றிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ரிலையன்ஸ் ஜியோவை இவங்க லிஸ்ட் பண்ணுறதா சொல்லிட்டு வர்றாங்க ஒரு 2-3 வருஷமாக. ஆனால் ரிலையன்ஸ் அதை வந்து லிஸ்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ ஐபிஓவில் கொண்டு வராங்களா, டீமர்ஜ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐபிஓவில் கொண்டு வந்து அதை ஒரு ஹை ப்ரைஸில் நம்ம தலையில் கட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படி கொண்டு வராங்கங்கிறது பார்ப்போம். ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்தோம்ல, ரிலையன்ஸ்லேருந்து ஜியோ ஃபினான்ஷியல் வந்ததை நம்ம பார்த்தோம், டீமர்ஜ் பண்ணி கொடுத்ததை. அந்த மாதிரி கூட பண்ணலாம். எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, சில டிவிடெண்ட் ப்ரொவைடிங் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஏஞ்சல் ஒன், ஐசிஐசி ப்ருடென்ஷியல், என்எல்சி இந்தியா, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அவங்க அந்த ஸ்டாக்ஸோட டிவிடெண்ட் டேட் என்ன அப்படிங்கிறது இந்த வீக்கில் வரப்போகிற டேட்ஸ் தான் எல்லாமே. ஸோ அது எல்லாம் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ₹1 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்டு 20th ஜனவரி தான் அதோட டேட். என்எல்சி இந்தியா 20th ஜனவரி ₹3 டிவிடெண்ட் பெர் ஷேர் கொடுக்குறாங்க. அண்ட் ஏஞ்சல் ஒன் ₹23 கொடுக்குறாங்க. ஒரு நல்ல டிவிடெண்ட் தான். 1% டிவிடெண்ட் வரும்னு நினைக்கிறேன் அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ அதோட டிவிடெண்ட் டேட் வந்து டேட் 21 ஜனவரி. அண்ட் ஐசிஐசி ப்ருடென்ஷியல் ₹14 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. இப்போ கொஞ்சம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டிவிடெண்ட் டேட் வந்து 21 ஜனவரி. இதோட மற்ற லிஸ்ட் அண்ட் மற்ற ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு அண்ட் எவ்வளோ டிவிடெண்ட் ஷேர் பண்ணுறாங்க, அப்புறம் அதோட டேட் என்னங்கிறத இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, டிசிஎம் ஸ்ரீராம், ஹேவல்ஸ் இந்தியா, சூரஜ் லிமிடெட், இவங்க எல்லாமே வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, சைனாஸ் பில்டிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் த வேர்ல்ட் ஹஸ் நெவர் சீன் பிஃபோர். அப்படி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில். ஸோ இப்போ சைனா வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. இது எங்கே அப்படின்னா, கிழக்கு சைனா, அதாவது ஈஸ்டர்ன் சைனா அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஜியாங்சு மாகாணம், அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒரு சிட்டி லியாங்வாங், அந்த சிட்டியில் இவங்க இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து 15th 5-year பிளானில் போட்ட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. இது ஒரு ரொம்ப வருஷமாக இவங்க வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அந்த ப்ராஜெக்ட் பண்ணாமல் இருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஹைப்ரிட் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்ல வராங்க. ஸோ இதுலேருந்து என்ன வருது, என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹை குவாலிட்டி இண்டஸ்ட்ரியல் ஸ்டீமும் கிடைக்கும் அண்ட் வில் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஆக்சுவலாக இப்போ தெர்மல் பவரில் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதிகமாக கோல் தேவைப்படும். கோல் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகும் அட்மாஸ்பியரில். ஸோ இது எல்லாத்தையும் தவிர்க்கலாம். அண்டு இது நீங்கள் வந்து கோலோட யூசேஜ் எந்த அளவுக்கு கம்மியாகிறதுங்கிறத இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு காட்டும். ஸோ கோல் யூசேஜ் கம்மியாகுதுன்னா அதோட டிமாண்ட் கம்மியாகும், அப்படின்னா அதோட ப்ரைஸும் கம்மியாகும். ஸோ அங்கே டிமாண்ட் கம்மியாச்சுன்னா அந்த கோலை வந்து நம்மள்ட்ட தள்ளி விடுவாங்க. ஸோ இங்கே கோல் இந்தியாவிலேருந்து மேபி ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அங்கேருந்து சப்ளை அதிகமாக இங்கே வந்துச்சுன்னா கோல் இந்தியாவோட
சப்ளையும் கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா டிமாண்ட் இருக்காது. ஸோ பிஸ்னஸும் கம்மியாகும். ஸோ இத பார்த்து தான் நம்ம இப்படி தான் ஒவ்வொரு பிஸ்னஸ்லயும் நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லயும் பிஸ்னஸ் வைஸ் நம்ம திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் கோல் இந்தியால ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். ஸோ அத தான் நான் உங்கள்ட்ட ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நான் நெனச்சேன். அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப்பும் தேவைப்படுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ண முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.